கொள்கைய நீ வந்து தற்கொலை கூட்டத்தில் இருந்து அழிக்கிறல்ல, அதுக்காக உன்னை இழுத்து போட்டு அடிக்கிறோம்டா. சும்மா அடிக்கல, வெறி வெறி. அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த ஆற்றலை தமிழ் தேசிய நிலத்திற்கு அவன் பயன்படுத்த வேண்டும். எதற்கு பயன்படுத்துகிறார் விஜய் அவர்கள்? எதற்கு பயன்படுத்துகிறாய்? எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம். நீங்கள் திருச்சி கிழக்கை எடுத்ததும், சென்னை பெரம்பூரை எடுத்ததும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம். பல கோடி இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணம். நீனாடா தலைவன்? நீனா தலைவன்? அகமுடியர் நின்றா மறவரே ஓட்டு அளிக்கிறதுல, மறவர் நின்றா கல்லர் அளிக்கிறதுல, நாடார் நின்றா செட்டியார் அளிக்கிறதுல, செட்டியார் நின்றா உடையார் அளிக்கிறதுல ஓட்டு, முதலியார் நின்றா மூப்பனார் அளிக்கிறதுல, கல்லர் நின்றா பல்லர் போடுறதில்ல, பல்லர் நின்றா பறையர் போடுறதில்ல, இந்து நின்றா இஸ்லாமியர் போடுவதில்லை, இஸ்லாம் என்றா கிறிஸ்தவர் போடுவதில்லை என்ற நிலையை திராவிடம் உருவாக்கி வைத்தது. சீமானின் தத்துவ கோட்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் முழங்கி 16 ஆண்டுகளில் அதை உடைத்து வைத்தோம். திருப்பி நீ கொண்டு வருகிறாய். உன் சாதி எங்க அங்கே பலமா இருக்கிறதோ, உன் மதம் எங்க பலமா இருக்கிறதோ, அங்கே வேட்பாளராக உன்னை தேர்ந்தெடுக்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் தற்குறி. ஆதலால் தான் உன்னை அடிக்கிறோம். உன்னை அடிக்கிறடி சாதாரண அடி இல்ல. இனி திரைத்துறையிலிருந்து திரைத்துறையிலிருந்து ஒருத்தனுக்கு தமிழர் நிலத்தில் ஆளணும் அப்படிங்கிற ஆசைய வரக்கூடாதுடா. அதுக்கு தாண்டா அடி. உன்னை அடிப்பது எங்களுக்கு நோக்கம் இல்ல. கொள்கையற்ற சித்தாந்தமற்ற ஒரு கூட்டத்தை நீ உருவாக்குகிறாய். கண்ணியமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறாய். ஒழுக்கம் இழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட மேன்மையானது என்று சொல்லுக்கள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதரன் கிழவன் வள்ளுவன் வார்த்தைக்கு எதிராக நீ புழங்குகிறாய். நீ கட்சி நடத்துகிறாய், அமைப்பு நடத்துகிறாய். உன்னை அடிப்பதை விட அடிப்படையான கடமை நாம் தொண்டர் எங்களுக்கு இல்லடா. உன்னை அடிக்கிறது தான்டா வேலை. நீங்க புகழ்ந்தீங்க, விஜய வரவேற்றீங்க, தம்பி வரணும்னு சொன்னீங்க. சொன்னோம் வாருங்கள் வாருங்கள், அழைத்தோம் வாங்க. சொல்லடா உன் கொள்கை. ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப உன் கொள்கை வெளிப்பட்டது. அதுவரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கரகமாடிய கட்சி அப்பொழுதே உன்னை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பித்து விட்டது. நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்துக்கு எதிராக பெத்த அப்பனே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தத்துவம். நீ யாரா தருதல தற்குறி? நீ யாரு தருதல தற்குறி? திராவிட தேசியம் என்ற ஃபேப்ரிகேட்டட் ஐடியாலஜி, கட்டுக்கதை, ஒரு கற்பிதம், ஒரு மூட நம்பிக்கை. திராவிட தேசியம் என்பது அது இல்லை என்று உடைத்தோம். என்ன சொன்னாய் நீ? வந்து திராவிட தேசியம் ஒரு கண், தமிழ் தேசியம் ஒரு கண் என்றாய். ஒன்னு கருவாடுன்னு சொல்லு, இல்ல சாம்பார்னு சொல்லு. ஏண்டா தர்த்திரியம், கருவாட்டு சாம்பார் என்று அழைப்பது சரியா இருக்குமா? அதனால தான் சீமான் சொன்னார், உன்னை அந்த பக்கம் போ, இல்ல இந்த பக்கம் வா, நடுவுல நின்றா ராலில அடிபட்டு சாகுவேன்னு சொன்னாரு. என்ன தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிக்கும் போட்டி? என்ன போட்டி? எதுல போட்டி சொல்லு பாப்போம். திமுக கொள்கையில என்னது? எங்க அவர் சொல்றாரு பிஜேபி, விஜய் சொல்றாரு பிஜேபி வந்து கொள்கை எதிரியாமா, திமுக அரசியல் எதிரியாமா. கொள்கை எதிரி தானே. ஏண்டா லவ்லி பாலு, திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி செஞ்ச செயலுக்கு நீ ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருந்த? ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருந்த? ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு வழியை வகுத்து கொடுக்கிறது. ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பாதை போட்டு தருகிறது தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊண்டுவதற்கு. ஏன்? அவர் அப்பன் மரியாதைக்குரிய கருணாநிதி தான் இந்தியாவில் பிஜேபி நிலையாக ஆள்வதற்கு 5 ஆண்டுகள் தன்னிடமுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து கிளை பரப்ப அனுமதித்தவன் கருணாநிதி. என்ற கொடூரன், எம் இனத்தின் துரோகி. அவன் பிள்ளை எப்படிப்பா சிறுபான்மை சமுதாயத்துக்கு நன்மை செய்வான்? எப்படி செய்வான்? கண்ணெதிரே நடந்தது திருப்பரங்குன்ற சிக்கந்தர் பிரச்சனை. என்ன அஃபிடவிட் கொடுத்திருக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு? ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன அஃபிடவிட் கொடுத்திருக்கணும்? ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன கொடுத்திருக்கணும்? எப்படி கொடுத்திருக்கணும்? 400-500 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் பாபாவை தரிசிக்க அவர்கள் ஆடையும் கோழியை நேர்த்து நடவிட்டு பலியிடுவார்கள். அவர் வழக்கம்.
தைப்பூசத்துக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் முருகனை திருப்பனங்குன்றத்தில் போய் வழிபடுவது சைவரின் வழக்கம். இந்த வழக்கத்தை மாற்ற முயற்சிக்கிறது பிஜேபி என்று நீங்க அஃபிடவிட் கொடுத்துருக்கணும். கொடுத்தானா? கொடுக்கல. பிஜேபிக்கு சாதகமாக கொடுக்குறாங்க. நாங்கள் ஆடு மாடு பள்ளியிட ஆடு கோழி பள்ளியிட போனவங்களை தடை பண்ணிட்டோம். அதற்கு முயற்சி பண்ணவங்க 254 பேர் மேலே வழக்க போட்டுட்டோம். தடை போட்டது யாரா? அதுக்கு தடை போட்டது யாரு? சீமானோட மாவட்ட நிர்வாகமா? தடை போட்டது எது? சீமானோட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரா? தடை போட்டது யாரு? வட்டாட்சியரா? கோட்டாட்சியரா? எவன் தடை போட்டான்? ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட உள்ளாட்சி நிர்வாகம் தடை போட்டது. அதுல ஏறி நடமாட விட்ட. ஆனால் ஒரு மகன் சொன்னான், என் உடன் பிறந்தான் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் தர்காவை வழிபடட்டும், என் உடன் பிறந்தார் சைவ மதத்தை கொண்டவர்கள் முருகனை வழிபடட்டும், இருவருக்கும் வழிபடக்கூடிய ஒரு மலையடா என்று முழங்கியவன் அண்ணன் சீமான் தான். திராவிட பதர்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவன் தான் ஒரு தவறான முன்னுதாரணத்தை திராவிடம் கற்பிச்சிருச்சு. சாதி பார்த்து ஆட்களை வேட்பாளர் நிப்பாட்டுற எதுக்கு தம்பி கருணாசிங்க கொண்டு வர்றாங்க? எதுக்கு? அகமுடியார் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அதனாலயோ அகமுடியார் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறாங்க, அதனால நீ கருணாசை உள்ள இருக்கிறியா? 25 லட்சம் பண்டாரம் இருக்கிறான், ஏன்டா திமுக சீட்டு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? 13 லட்சம் நாவிதர் மருத்துவர் சமூகம் இருக்கு, ஏன் சீட்டு கொடுக்கல? கொய்யோர் சமுதாயம் 8 லட்சம் பேருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? 24 லட்சம் பேர் ஆசாரி சமூகம் இருக்குடா. நீ பிஜேபி அழைக்கக்கூடிய விஸ்வகர்மா என்ற கூட்டுக்குள்ள இருக்கிற எங்கள் ஆசாரி இருக்கிறான் 24 லட்சம் பேர், ஏன்டா திமுக சீட்டு கொடுக்கல? சமூக நீதி பேசுற திமுக, சாதி ஒழிப்பு பேசுற திமுக எப்படி தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லுது பாரு, எப்படி வழிநடத்தி செல்லுது பாரு. அப்படி அல்ல, ஒரு தலைவன் தன் பின்னால் ஒரு பெருத்த படித்த இளைஞர் கூட்டம் தன்னை பின்பற்றி வருகிறது. சரியான வழி அவனுக்கு காண்பிக்கணும், சரியான சமூக நீதியை காணிக்கணும், எது நமக்கான அரசியல் என்பதை பேசணும். சூழலியல் கோட்பாடு, காட்டு வளம் என்றால் என்ன, கனிம வளம் என்றால் என்ன, நீர் வளம் என்றால் என்ன, நில வளம் என்றால் என்ன, வளம் என்றால் என்ன என்ற ஒரு கற்பிதம். இப்படி பேசி வரக்கூடிய சீமான் ஒரு தத்துவத்தை விதைச்சிட்டு வரக்குள்ள ஏற்கனவே திராவிடத்தை கிழிச்சு தொங்க போட்டு நாரா வச்சிட்டு இருக்கல, இவர் அந்த குட்டி சாக்குக்குள்ள அள்ளி கொண்டு வர்றாரு. வந்த நீங்க யாரு? உங்களுக்கு தலைவரே யாரு? கொள்கை தலைவரே டாக்டர் அம்பேத்கர். யாரு கொள்கை தலைவரே? பெரியார். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு? caste is a mental state stated by டாக்டர் அம்பேத்கர். சாதிங்கிறது மன நோய்டா, மன நிலடா, மன எண்ணண்டாங்கிறாரு. அந்த எண்ணத்தை கொள்கை தலைவனா வச்சிருக்க நீ எப்படிடா சாதி பார்த்து திருச்சி கிழக்குக்கு வந்த? எப்படா மதம் பார்த்து பெரம்பூருக்கு போன? தவறான முன்னுதாரணம். உன்னை அட்டிக்கிற அடிதாண்டா தமிழ்நாட்டு இளைஞர்கள் விழிப்படைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று தெரியுமா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு 5 விழுக்காடு 5% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு நன்மைடா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதில் ஒரு நண்பன், என் உடன் பிறந்தார்களே, என் அறிவில் சிறந்த பிரமுக்களே, சிந்தனையின் ஊற்றுகளே, என் தமிழ் சமூகமே, உலகின் மூத்த குடியே, முதல் குடியே, ஒன்று உண்மை, ஒருவேளை விஜய் கட்சி தாவேக்கா என்ற கட்சி ஆரம்பிக்காவிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் எத்தனை தற்குறிகள் இருக்கிறார்கள் என்ப கணக்கே தெரியாமல் போயிருக்கும். மக்கள் தொகை கணக்கு எடுத்துருவான், எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கான் என்ன இருக்கான் கணக்கு எடுத்துடலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துடலாம், மதவாரிய கணக்கெடுப்பு எடுத்துடலாம், வணிகர் சார்ந்த கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எல்லா கணக்கும் எடுத்துடலாம். தற்குறி கணக்கெடுப்பை எப்படி எடுக்கிறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து பொத்துன்னு வந்து உளுந்தான். பணம் ஒரு பக்கம் மாசு வாடி உன்னை வச்சு போடுறோம், தேர்தல் நெருங்க உனக்கு பொடி மாசு தாட்டி என்னடி மாசு, பக்கா மாசு, முட்டை மாசு போட்டு சாப்பிடணும் போல இருக்குண்ணா. எனக்கு முட்டை மாசு, அவனுக்கு துரைக்கு 65. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டேஸ்ட்டு. எனக்கு பொடி மாசு ரொம்ப பிடிக்கும். அப்படி
ஒரு தற்கூரி கூட்டத்து கையில் அந்த நாட்டை கொடுக்க போறீங்களா? கொடுக்க போறீங்களான்னு? அதுவும் பாரு, கட்சி தத்துவம் நாம் தமிழர் தத்துவம் எடுத்தாச்சு. பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான எடுத்தாச்சு. அதை கூட முழுசா போடல. பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும். அடுத்தவர் வேற வீட்டில் இருக்கும் போல் இருக்கு, அதோட அதை எடுத்து வந்து போடணும். அது அடுத்து பார்க்குறாரு கலரு. அது நாம் தமிழர் கட்சி கலரு மஞ்சள் சிவப்பு தூக்குறாரு. நாங்கள் புளியை வச்சுருக்கோம், அவர் யானையை வச்சிட்டாரு. நாங்கள் டைகர், அவர் எலிஃபெண்ட்டை வச்சிட்டாரு. அடுத்து பார்க்குறாரு, இந்த பயில தமிழ் தேசியம்னு பேசுகிறான், ஆனால் அவன் திராவிட தேசியத்துக்கு இந்திய தேசியத்துக்கு எதிராக இருக்கிறான். அந்த திராவிட தேசியத்தில் உள்ள அந்த திராவிட பாய்ஸையும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாகணும், இந்த தமிழ் பாய்ஸையும் தமிழ் தேசிய பாய்ஸையும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாகணும். வெரி குட். சீமான்டன் இதை தூக்கு, கருணாநிதி அதை தூக்கு, ரெண்டையும் போட்டு தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிட தேசியம் மறுகண். வாடி, உடம்பு பூரா புண்ணு தான் உனக்கு அடிக்கிற அடியில், கண் இல்லை புண்ணு தான். உடம்புலாம் உனக்கு புண்ணு தான் அடிக்கிற அடியில். அவர்களே அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு, அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய படித்த சமயம். ஆனால் ஒன்று இல்லை, ஒன்று முடிவு பண்ணிக்க. ஒரு ஐபிஎஸ் இருக்கிறான்னு வச்சுக்க, ஒரு ஐஏஎஸ் இருக்கிறான், ஒரு ஐஏஎஸ் இருக்கான், ஒரு ஐஎஃப்எஸ் இருக்கிறான். உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்குமே. ஐஏஎஸ்னா ஒரு மாவட்ட ஆட்சியரா, ஒரு நிர்வாகத்தை, அரசின் நிர்வாகத்தை, அரசின் துறை செயலகத்தை நிர்வகிக்க ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு படிப்பை படித்த ஒரு ஐஏஎஸ்ரா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா ஒரு மதிப்பு இருந்திருக்கும். ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ரா, ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவிடா, ஒரு பெரிய பதவிடா, ஒரு பெரிய ஆள்ரா. அதே மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆனால் இவங்க எவ்வளோ பேர் எந்த கட்சியில் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனில் எவனாவது தாவேக்கால இருந்தாலும் அவனு தற்கொலை தான். ஒரு ஐஏஎஸ் தாவேக்காக்கு போகிறான்னு வச்சுக்க, அவன் தற்கொலை ஐஏஎஸ். ஒரு ஐபிஎஸ் தாவேக்காக்கு போகிறான்னு வச்சுக்க, அவன் தற்கொலை ஐபிஎஸ். ஏன்னா இப்போ போன வாரம் ஒரு ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒருத்த நாட்டில் எங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, குத்துனாலும் குத்து, கும்மாங்குத்தா இருக்கு விஜய் பாட்டுக்கு. ஒரு டீச்சரு, ஒரு ஹெட் மாஸ்டரு, இத்தனாயிரம் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்ல கொடுக்க முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பெருமக்களே. ஏப்பா, டீச்சர் இஸ் செகண்ட் மதர் டு தி சைல்ட். ஆசிரியர் தான் ஒரு குழந்தையின் இரண்டாவது தாய். குத்துது பாருங்க கும்மாங்குத்து. டக்குன்னு எங்கள் அமைச்சர், அன்புக்குரிய சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு போனதுக்கப்புறம் ஒரு சஸ்பெண்டு. அதனால எவனாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாவேக்காக்குள்ள போயிட்டு அவன் அறிவு சேர்ந்த பெருமைன்னு நினச்சிடாத, அவன் அடைபட்ட தற்குறி. அந்த கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இதுகளை ஒழிக்காமல் நம்மளுக்கு அதுங்க வேலை இருக்கா? வெல்ல முடியுமா? சாதாரண வேலையை நாம் தமிழர் கட்சி செய்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த மேடையை இட்ஸ் ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம். இது ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பறை. நாங்கள் எல்லாம் பேசுவோம். எந்த சிக்கலாக இருங்கள் நாங்கள் பேசுவோம். இந்தியாவிலே ஒரு தலைவன் பிரஸுக்கு, காலையில் பிரஸுக்கு பேட்டி, மதியம் பிரஸுக்கு பேட்டி, இரவு பிரஸுக்கு பேட்டி, தினந்தோறும் 16 ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான பிரஸ் பேட்டி. ஒரே ஒரு பேட்டி கொடுத்துடுறா. பனை ஒரு மாசு, பக்கா மாசு, பொடி மாசு, முட்டை கோசு கொடுத்துடுறா பார்க்கலாம். கிழிஞ்சிரும். எப்படிங்க வர்றான்? என்ன தைரியத்துங்க வேட்பாளர் அறிவிக்கிறான்? யாருன்னு வேட்பாளர் தெரியலான்னு பார்த்தா, நேற்று பிஜேபியில் பார்த்தோன்னா அவர் என்ன தாவேக்கால வேட்பாளர் இல்லை, நேற்று அதிமுகவில் ஆளுக்கு என்னன்னு தெரியல, அடிச்சுக்கிட்டு உழுவ போகிறான் பாரு வேட்பாளர் தேர்வில். அதில் இதில் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு பயம் இருக்குது. அன்பா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நான் சொல்லிட்டு போயிடுறேன், உங்கள் உறவுகளில் சொந்தக்காரங்களில் விஜய் ரசிகரை பெற்ற தாய் தகப்பனுக்கான செய்தி இது. விஜய் ரசிகரை பெற்ற, விஜய் ரசிகரோடு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கான செய்தி இது. மே 5 தேர்தல் ரிசல்ட்டு 4 மே 4 3 இரவுலேயே அவன் இடுப்பில் கிடக்கிற அருணாக்குடியில் ஒரு கைத்தை போத்து கட்டி உன் வலது கையில் வச்சுக்க. விஜய் தோத்தாம்னா தற்கொலை பண்ணிடுவான். விஜய் தோத்தாம்னு வச்சுக்க, 50-100 பேர் தற்கொலை பண்ணிக்குவான். நான் விளையாட்டாக சொல்ல, வினையாவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட ஆள். படம் ஓடலைன்னா தற்கொலை பண்ணிக்குவான். ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டான்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணியிருக்கிறான். விஜயை பார்க்க வந்து இறந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு எச்சரிக்கை பண்ணுறதா இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எல்லாத்தையும் குணப்படுத்தும். அதனால் தற்கூரிகளை பெற்ற பெற்றோர்களை கவனமாக இருங்கள். அவர்கள் தற்கொலை மனம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். குறைந்தது 50-100 இளைஞர்கள் மரணத்தை தழுவார் என்ற அச்சத்துடன் நாங்கள் இருக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் இந்த தற்கூரிகளையும் தமிழ் தேசிய இனத்தின் ஆகச்சிறந்த ஆச்சரிய குறிகளாக மாற்ற வேண்டிய தேவையும் கடமை என் போன்றவர்களுக்கு இருக்குது. ஆதலால் அதை அறிவுறுத்துகிறோம். எந்த சிக்கலுக்கு இப்போ திமுக அறிக்கை வருதான்னு பார்த்தோம், வரல.
வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை படிக்கிறதுக்குள்ளே நேரம் இல்லை எங்களுக்கு. இல்லைன்னா அதை என்ன அறிக்கையில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், கடந்ததில் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட எந்த இதையும் நிறைவேற்றல அவர் கொடுத்த வாக்குறுதி. எங்கள் செவிலியர் நிரந்தர பணிக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் போராடுறான். மருத்துவர் நிரந்தர பணிக்காகவும் அவன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா பிஜி படிக்கிறதுக்கு நீட் இல்லாமல் அவனை அப்படியே சேர்க்கறதுக்கு அவன் போராடுறான். போக்குவரத்து தொழிலாளர் போராடுறான். காவலாளி போராட முடியாமல் வெதும்பிட்டு இருக்கிறான். ஆசிரியர் போராடுறான். தனியார் தொழிற்சாலை நிறுவன ஊழியர்கள் போராடுறாங்க. விவசாயி போராடுறான். மாணவன் போராடுறான். நெசவாளி போராடுறான். மீனவன் போராடுறான். யார் இங்கே போராடவில்லை? எல்லோரும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாருக்கு எதை பற்றி அக்கறை இல்லை, பார்வை இல்லை. ஓடுகின்ற கன்சியூமர் நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிற ஒரு சமூகத்தில் அரசியலை விதைத்து அதிலிருந்து வாக்களை பெறுவது என்றால் எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுவரை என் தங்கை இந்துஜாவுக்கா எத்தனை கூட்டம் போட்டான்னு தெரியல. என் தம்பி ரமேஷ் எத்தனை கூட்டம் போட்டான்னு தெரியல. இதுவரை திமுக வேட்பாளர் களத்துக்கு வரவில்லை. அண்ணா திமுக வேட்பாளர் களத்துக்கு வரவில்லை. காங்கிரஸ் பிஜேபி எவனும் களத்துக்கு வரவில்லை. ஏன்? எதற்காக அவர்கள் இதுவரை வரவில்லை? இன்னும் 20 நாட்கள் தானே இருக்கிறது. அவனுக்கு 2 நாள் போதும். ஜஸ்ட் 2 days இஸ் மோர் தென் இனஃப். 2 நாட்கள் அவனுக்கு போதும். ஏன்னா அவன் பூரா பட்டுவாடா பரமசிவம். அவன் பூரா யாரு? பட்டுவாடா பரமசிவம். இந்த பறக்கும் படைன்னு ஒரு படம் இருக்கு. அந்த கக்கூசு படையை பார்த்தாலே வெறியா வருது, கோபமா வருது. இல்லை, பறக்கும் படை எங்கே நின்று எதை பறந்து என்னத்தை பிடிக்கிற வர்ற போல எத்தனை முறையில் எங்கள் காரை செக் பண்ணுறது, பரிசோதனை பண்ணுறது, எத்தனை முறை பண்ணுறது? பணத்தை அப்படியா கொடுப்பான்? பணத்தை அப்படியா கொடுப்பான்? என்ன கூறு உங்களுக்கு? இதில் படித்த ஆஃபீஸர், படித்த அதிகாரி, சரி அவன் தான் மத்திய அரசு உங்களுக்கு சொல்கிறான், தேர்தல் ஆணையம் சொல்லுதான் என்றால் வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்துட்டு ஓரம் உட்கார வேண்டியது தானே. அப்படி என்ன பெரிய சின்சியாரிட்டி? இந்த பணம் பிடிபடுறது பூரா யார்? பால் வியாபாரிட்டு பணம், பூக்காரிட்டு பணம், சந்தைக்கு வெள்ளிக்கிழமை மாட்டை விற்கிறவன் பணம், ஆட்டை விற்கிறவன் பணம், அண்டா குண்டான அடவு வச்சுட்டு மருத்துவம் செலவு பார்க்குறவன் பணம், வணிகர் பணங்கள் பிடிக்கப்படுகிறது. ஏண்டா 5000 கோடி 10,000 கோடி அடிக்கிறவன் உங்கள் கண்ணு பார்வையில் பணம் பட்டுவாடை பண்ணுவான். அப்படி ஒரு நினப்பு உனக்கு. அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இங்கே, அவ்வளோ பெரிய உழவு. நீங்கள் இந்த உழவை வச்சுக்கிட்டு எப்படா நாட்டை காவந்து பண்ண முடியும்? இந்த பறக்கும் படை இவ்வளோ மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இந்த பணம் பட்டுவாடை தான் கொடுப்பான். 2000 ரூபா ஓட்டு கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். 2000 ரூபா 3000 ரூபா என்னங்க பெருசாக கொடுத்துட போகிறான்? ஏங்க 1 லட்சம் ஓட்டுக்கு, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாலும் 1 லட்சம் ஓட்டுக்கு எவ்வளவு? 50 கோடி. 50 கோடி. திமுக காரங்க பிச்சை காசு. டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் அவனுக்கு திமுக, அண்ணா திமுகவுக்கு. ஏன்? கனிம வளத்தை கொள்ளையடிச்சு சொரண்டி சொரண்டி கொளுத்து இருக்கிறான். ஒவ்வொருத்தன் கையிலையும் 40,000 கோடி 50,000 கோடி ரூபா. ஏரிகள் நிறைந்த மாவட்டம் சிவகங்கை, நிலவளம் நிறைந்த மாவட்டம், செம்மண் பூமி. இது மண்ணு என்ன லோடுக்கு போயிட்டு இருக்கு பாரு. 4 ஒன்று குறைஞ்ச 2000 டிப்பர் குறையாம இந்த மாவட்டம் முழுக்க மண்ணாடுறான். அந்த காசை வச்சு என் மக்களுக்கு கொடுத்து வாக்க பறிக்கலாம், அதன் மூலமா ஆட்சி அதிகாரத்தில் ஏறலாம் கனவு, தைரியம் ஒட்டச்சி எடுக்கும்டா நாம் தமிழர் பிள்ளைகள். இந்த தேர்தலில் நொறுக்கோம்டா. இழப்பதற்கு எம்மிடம் ஒன்றுமில்லை, அடைவதற்கு பொன்னான நாடு இருக்கிற இந்த கனவுல நிற்கிறான். பசித்திருக்கிற புலி சிக்கிறாத. சோம்பல் போர்வையில சொக்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்தை உசுப்பேத்தினவன் தான்டா எங்களூர் அண்ணன் செந்தமிழ் சீமான். எங்களுக்கு இன்னும் தேவை. எங்களை அவமானப்படுத்துங்க, மேடையில் எங்களை அடிக்க வாங்க, நாற்காலியை விட்டு எறிங்க, பாட்டில் எறிங்க, கல்லை கொண்டு எறிங்க. அவமானம் வேணும், அசிங்கப்படணும், இன்னும் உரை ஏற்றணும். தமிழ்நாடு தோல் எருவு மாட்டு தோலா இருக்கு. வாருங்கள் திராவிடர்களை, வா. இன்னும் 100 மனோ தங்கராஜிகள் எங்களுக்கு தேவை. இன்னும் 100 சேங்கை மாறன்கள் எங்களுக்கு தேவை. வா வா. சோம்பல் போர்வையில் சொக்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்தை எழுப்புவதற்கு நீங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறீர்கள். ஆதலால் உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், வாருங்கள், எங்களை தொந்தரவு செய்யுங்கள், எங்கள் பதாகைகளை கிழியுங்கள். ஏன் தெரியுமா? நீ ஒன்றை செய்யும் பொழுது உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள். மீண்டும் அதை செய். ஏளனம் செய்வார்கள். மீண்டும் அதை செய். உன்னை ஏசுவார்கள், பேசுவார்கள்.
மீண்டும் அதை செய், உன்னை அடிக்க வருவார்கள், உன் தத்துவம் வென்று விட்டது. எங்கள் நாம் தமிழர் தத்துவம், தமிழ் தேசிய தத்துவம் இந்த நிலத்தில் வென்றதுக்கு சாட்சி மனோ தங்கராஜுகளும் சேங்கை மாறன்கள் தான் சாட்சி. அதான் சாட்சி. எவ்வளவு பெரிய வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். என்னென்ன கனவுகள் தெரியுமா? இலவசம் வேணாமப்பா, நல்ல கல்வி தேவை. இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கே நல்ல கல்வி தேவை. 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நல்ல மருத்துவம் தேவை. வீட்டில் உள்ள மூத்தவங்களை யாராவது போய் தனியார் மருத்துவமனையில் ஐசியூல கொண்டு போய் விட்டுட்டு 5 நாள் கழிச்சு வெளியே எடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. தரமான சாலை தேவை. சுகாதாரமான குடிநீர் தேவை. இது அத்தனைக்கு நாங்கள் வரி கட்டுகிறோம். we are paying tax. பேர மூத்தத்தையும் மலத்தை தவிர அத்தனைக்கும் வரி கட்டிட்டு இருக்கோம் நாங்கள். உப்புக்கு வரி, சோப்புக்கு வரி, பேஸ்ட்டுக்கு வரி, சீப்புக்கு வரி, ஷாம்புக்கு வரி, எங்கள் பெண்கள் வைக்கிற ஸ்டிக்கர் பொட்டுக்கு வரி, தங்கத்துக்கு வரி, வெள்ளிக்கு வரி, செருப்புக்கு வரி, சட்டைக்கு வரி, பொத்தானுக்கு வரி, வாட்சுக்கு வரி, மோதிரத்துக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி, இந்த ஒளி வாங்கிக்கு வரி, அத்தனைக்கும் வரி வரி வரி. டாக்ஸ் டெரரிசம், வரி தீவிரவாதம். நாங்கள் பே பண்றோம். உலகத்தின் அத்தனை நாடுகளும் ஜிஎஸ்டி 8 விழுக்காடு தாண்ட டாக்ஸு, 10% 10 விழுக்கு தாண்ட ஜிஎஸ்டி டாக்ஸு. உலக தரத்துக்கு கல்வியை, மருத்துவத்தை உலக தரத்துக்கு அத்தனை நாடுகளும் இலவசமாக தருகிறது. 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியாக வாங்கிக்கொண்ட என் நாடு என் மக்களை எப்படி வச்சிருக்கு பாரு. பொது சுகாதாரம் எப்படிலாம் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில்? ஆரம்ப சுகாதாரம் எப்படி இருக்கு? ஓராசிரியர் பள்ளி எத்தனை இருக்கு? அரசு மாவட்ட மருத்துவமனை என்ன லட்சணத்தில் இருக்கு? இதற்கு மாற்று யார்? எங்களிடம் இருக்கு மாற்று. என்ன மாற்று? முதலமைச்சர் முதல் கடகோடி அரசு ஊழியர்களை அத்தனை பேரும் அரசு பள்ளி கல்லூரிகள் தான் அவர் பிள்ளைகள் படிக்க வேண்டும் சட்டம். முதலமைச்சர் முதல் கடைநிலை அரசு ஊழியர் வரை அத்தனை பேருமான மருத்துவம் அரசு மருத்துவமனையெல்லாம் பார்க்க வேண்டும் சட்டம். எப்படி இருக்கும் பாத்துக்க. கலெக்டர் இங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போறதா அப்படி இருந்திருக்கும். எஸ்பி அவரோட பிள்ளை இங்கே உள்ள ஒன்றிய நகராட்சி பள்ளியில் கொண்டு போட்டால் எப்படி இருக்கும்? ஆர்டிஓ, டிஆர்ஓ, அவன் எஜுகேஷன் ஆஃபீஸரு, டிஓ, சிடிஓ, அவன் பிள்ளைலாம் படித்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ தரமாக வரும்? அதை நாங்கள் தர்றோங்கிறோம். அதுக்கு மாற்று இருக்கா? தவக்காவில் இருக்கா? திமுகவில் இருக்கா? அண்ணா திமுகவில் இருக்காடா? அந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணிகள் பிஜேபி காங்கிரஸ் இருக்கா? இப்படி ஒரு திட்டம் இருக்கா? ஒரு கல்விக் கொள்கை இருக்கா? ஒரு மருத்துவ கொள்கை இருக்கா? ஒரு நீர் கொள்கை இருக்கா? இருக்காடா அந்த கொள்கைலாம்? கொள்கையோட ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி. கொள்கையற்ற ஒரு கூட்டம் அது தற்கொலை கூட்டம் அந்த சைடு. கொள்கை வேணும்னா எங்களுக்கு வாக்களி, கொள்கை தேவைன்னா அங்கிட்டு வாக்களி. தமிழர், தமிழர் நிலம், தமிழர் மெய்யல், தமிழர் பண்பாடு, தமிழர் தொன்மம், தமிழர் வரலாறு, தமிழர் வேளாண்மை, தமிழர் மரபு அறிவு, இது அத்தனை வேணுமா? வா இந்த பக்கம் நாம் தமிழர் பக்கம் வந்து எங்களுக்கு வாக்களி. இதெல்லாம் அழிக்க வேண்டும். இது ஒன்றுமில்லை. தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராடி மொழி என்று பேசக்கூடியவனா அங்கிட்டு போ. யாருக்கும் வாக்களிச்சுக்க, யாருக்கும் வாக்களிச்சுக்க, அங்கிட்டு போ. அப்ப இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில் ரொம்ப வருத்தமாக இருக்கு. எங்கள் அண்ணன் பழனிபாபா சொல்கிறாரு, என்ன நான் சார்ந்த இஸ்லாம் என்ற மதத்தை ஏற்று நிற்கக்கூடிய தமிழர்களுக்கு, கிறிஸ்தவம் என்ற மார்க்கத்தை ஏற்று நிற்கிற கிறிஸ்தவர்களுக்கு, சைவம் என்ற மார்க்கத்தை ஏற்று நிற்கிற என் தமிழ் சைவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பும். வைணவர்கள் சைவர்களுக்கு பொருந்தும், எங்கள் எல்லோருக்கும் பொருந்தும். பழனிபாபா சொல்கிறார், திமுக, அண்ணா திமுகவில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என் நெஞ்சிலே உதைந்த எதிரி, கருணாநிதியும் திமுகவும் என் முதுகிலே குத்திய துரோகி என்று சொல்கிறார். யாரோட ஆட்சியில் குஜராத் கலவரம்? யார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்? யார் மத்தியத்தில்? யார் பிரைம் மினிஸ்டர்? யாரோட ஆட்சியில் கோயம்புத்தூர் கலவரம்? யாரோட ஆட்சியில் இஸ்லாமியர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள்? யாரோட ஆட்சியில் சிக்கந்தர் தர்கா பிரச்சனை? யாரோட ஆட்சியில் தமிழ்நாட்டில் முதல்ல RSS ஊர்வலம்? யாரோட ஆட்சியில் NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற தேசிய குற்ற முகமைக்கு தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் முதல் இடம் கொடுத்தது யாரோட ஆட்சிகள்?
இது அத்தனையும் திமுக ஆட்சியில். என் அன்பான உறவுகளே, எங்களை சொல்றீங்க பிஜேபியோட பி டீம் என்று. நாக்கு அழுகிவிடும். அப்படி பேசாதீர்கள், அப்படி பேசாதீர்கள். வலிக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு அவன் நேர்மையாக நின்றதில்லை, நேர்மதியாக நின்றதில்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 ஒரு இடம் கூட இஸ்லாமியர்களுக்கு அவன் தரவில்லை. திமுக தரவில்லை. இங்கே பாருங்க, இன்னைக்கு அரை விழுக்காடு தான், மொத்தமே அரை விழுக்காடு தான். ஈரோடு இடைத்தேர்தலில் தேமுதிக ஐயா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களின் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி வாங்கின ஓட்டு வெறும் 1400. 10 சட்டமன்ற உறுப்பினர், 10 சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாடு முழுக்க எங்கள் ஆதிக்குடி பறையர்குடி தொல்குடி பறவை இருக்கிறான். அவனுக்கு அதே திமுகவில் 8 சீட்டு. எப்படி திமுக எங்கள் தமிழர்களை கையாளுகிறது? எப்படி திமுக பிற மொழிவழி தேசிய இனங்களை கையாளுகிறது? அந்த 10 தேமுதிக எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான்? 7 பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு 7 பேருக்கு கொடுத்துருக்கு. 3 பேர் தான்டா தமிழரு. அதில் ஒரு அகமுடியாரு, ஒரு படையாச்சி, ஒரு நாடார், 3 பேர் தான் தமிழ் குடி. மிச்சம் 7 பேர் தெலுங்கு குடி தேமுதிக. இப்போ தாண்டா தெரியுது ஏன்டா திராவிடர் கழகம் தமிழர் கழகமாக இருக்க வேண்டியது ஏன் திராவிட கழகமாக மாறுனுச்சு? தமிழர் முன்னேற்ற கழகமாக இருக்க வேண்டியது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுச்சு? எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், எப்படி தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. திகாவை ஆரம்பித்த பெரியார் வேற மொழிகாரரு, திமுக ஆரம்பித்த அண்ணாதுரையும் கருணாநிதி வேற மொழிகாரரு, அதில் பிரிஞ்சு வந்த எம்ஜி ராமச்சந்திரன் மேனனுங்கிற வேற மொழிகாரரு, அதில் பிரிஞ்சு வந்த ஜெயலலிதாங்கிறது வேற மொழிக்காரங்க, திருப்பி அதுலேன்னு திமுக உடஞ்சு போன மறுமலர்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ஐயா வைக்க வேற ஒரு மொழிகாரரு, ஐயா விஜயகாந்த் வேற மொழிகாரரு. அப்ப ஏண்டா இத்தனை நாளா தமிழனை ஆள்வதற்கும் வாழ்வதற்கும் நீங்கள் பயன்படுத்திய சொல்லுதாண்டா திராவிடம். அதை ஒழிக்காம தமிழ் தேசிய இனத்துக்கு விடுதலையும் இல்ல விடியலும் இல்லடா. அதை ஒழிக்கணும். அந்த ஃபேப்ரிகேஷன் ஐடியாலஜி, அந்த கட்டு கதைகளால் நிரம்பிய திராவிடத்தை கொண்டு புதைப்போம்டா. இந்த வேடு நாச்சியார் மண்ணில் இருந்து கொன்று புதைப்போம்டா. புதைச்சு என் தங்கச்ச முதல் சட்டமன்ற உறுப்பினரா சீமானின் கோட்டையில முதல் புலியா என் தங்கச்சி பாய்வா அந்த காலத்தை நோக்கி. எந்த இடத்துலடா யாருக்குடா திமுக நன்மை செஞ்சிருக்கிறான்? 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன். ஏற்கனவே ஏறக்குறைய 47 2021 வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் வெறும் 4 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கோம். 5 லட்சம் கோடி ரூபா திமுக கடன் வாங்கியிருக்கு. இந்த 5.5 லட்சம் கோடி ஏறக்குறைய ஆண்டொன்றுக்கு 1,10,000 கோடி ரூபா குறையாம கடன் வாங்கியிருக்கான். லட்சம் கோடி எங்க செலவு பண்ண, எங்க கொடுத்த? எய்ம்ஸ் போன்ற எத்தனை மருத்துவமனை ஒரு மாவட்ட தலைநகரை கொண்டு வந்த, எத்தனை பல்கலைக்கழகம் கொண்டு வந்த, எத்தனை ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்த, எத்தனை விவசாய மண்டலத்தை உருவாக்குன, எவ்வளவு நீர் பெருக்கத்தை நீர் தேக்கத்தை எவ்வளவு உருவாக்குன? இது எது ஒண்ணுமே செய்யல. ஆனால் கடன் வாங்கியிருக்கான். இந்த கடன் நம்ம தலையில இறங்கும். நம்ம தான் வரியா கட்டணும், கலால வரியா கட்டணும், செஸ் வரியா கட்டணும், சுங்க வரியா கட்டணும், மருத்துவ கட்டணமா, சாலை கட்டணமா, அப்படி கட்டணங்களா வரிகளை கட்டி நம்ம தான் இதை அடைக்கணும். இது இந்த சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு ஒன்று இருக்கிறது. அது தமிழராய் ஒன்றிணைந்து இதுவரை இவர்களுக்கு வாக்களித்தது போதும். ரெட்டலை மாறி சூரியன் மாறி ரெட்டலை சூரியன் மாறி வாக்களித்தது போதும். தற்குறிகள் வேண்டாம், மதவாத கட்சிகள் வேண்டாம். இனத்தை ஒன்றிணைத்து தமிழர் நலத்துக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு, என் அருமை தங்கை இந்துஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து, இது பிச்சைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு ஒரு வாக்கை நீங்கள் செலுத்துங்கள். இவர்களை உங்கள் ஆகச் சிறந்த சட்டமன்ற தொகுதி பிரதிநிதியாக ஜார்ஜ் கோட்டைக்கு நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக வேட்பாளர் அறிமுக உரை நடத்த எங்கள் அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு